Hi friends, welcome to our channel PARAVASA KAIGAL. நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் சுவையான புளிச்ச போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரவை, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம 4 டீஸ்பூன் அளவு மைதா, இந்த பவுலில் ஒரு பவுல் நல்லா புளிச்ச தோசை மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா எண்ணெய், உப்பு, இது தாங்க நம்ம புளிச்ச போண்டா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்ச தோசை மாவில் தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் அளவு மைதா, 2 டீஸ்பூன் அளவு ரவை, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்தா போதும். தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போண்டா பதத்துக்கு வந்ததும் அதை நம்ம எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டா இந்த மாதிரி வந்ததும் நம்ம எண்ணெயை வடித்து போண்டாவை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான புளிச்ச போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.